தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும், பாஸ்டர் ஷீலா டேனியலும், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா, எங்களுடைய சன் அலன் பிரைட் பிராங்க்லின். இந்த சிலுவை தியான செய்தியிலே, தொடர் செய்தியிலே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் காயங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53 அதிகாரம் வசனம் 7 ஐசாயா 53:7 அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எதிர்காலத்திலே அது ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னால் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்வோம் என்று. ஆனால் 1 பேதுரு 2 அதிகாரம் வசனம் 24 நம்ம எடுத்தோம் என்றால் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1 பேதுரு 2 அதிகாரம் வசனம் 24 1 பீட்டர் சாப்டர் 2 verse 24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, முடிந்து போய்விட்ட காரியம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய வியாதிகளை எல்லாம் என்ன செய்திருக்காரு? சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். புரியுங்களா? விசுவாசித்தா தான் கர்த்தருடைய சித்தம் நமக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கும். ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என்ன முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்ன, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சொன்னார் என்று மார்க் 1 அதிகாரம் 40 பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நாம் சுகமாக வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். புரியுங்களா? ஆனால் தான் தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திலே வியாதிகள் இருந்ததில்லை. புரியுங்களா? வியாதி எப்பொழுது மனிதன் கீழ்ப்படியாமைக்குள்ளாக ஆதாம் ஏவாள் சென்ற பொழுதுதான் மரணம், வியாதிகள், வேதனைகள் வந்தது. தேவன் உண்டாக்கின மனிதன்ல அது வியாதியை முதல் படைப்பு அல்ல. பரலோகத்தில் எப்படியாக வியாதி இல்லையோ அதே போல ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வியாதி இல்லாமல் மனிதனை படைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டம் சித்தம் என்ன? பரமண்டலத்தில் செய்யப்படுவதால் பூமியில் செய்யப்படுவதாக என்றால் தேவனுடைய திட்டம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதன் மூலமாய் வியாதிகள் வந்ததினாலே இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கி அவருடைய காயங்களால் நம்மை குணமாக்கி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தருடைய வருகையில், அதாவது பரலோகத்தில் நாம் காணப்படுகின்ற பொழுது அங்கே நமக்கு வியாதிகள் இருப்பது கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் விசுவாசத்தோடு கூட அந்த சுகத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். அதனால் தான் சங்கீதம் 91 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாகும், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 91 அதிகாரம் வசனம் 4 முதல் 10 சாம் சாப்டர் 91 வெர்சஸ் 4 to 10 பார்க்கும்போது கர்த்தர் அவ்வளவாக நமக்கு சுகத்தை ஆரோக்கியத்தையும் வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் விசுவாசத்தோடு இந்த சங்கீதம் 91 அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் காலை 4வது வசனம் முதல் 10 வரை கையை வைத்து உரிமையோடு நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். வெளியே புறப்பட்டு செல்றீங்களா வீட்டை விட்டு, இந்த சங்கீதம் 91 அதிகாரம் வசனம் 4 முதல் 10 அப்படியே நீங்க உரிமையாக்கி கொள்ளணும். ஏன்னா முழுவதும் சங்கீதம் 91 முழுவதும் படித்து நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 24 படி. அப்ப இயேசு கல்வாரி சிலுவை சிந்த ரத்தத்தின் மூலமாய் விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்னாக்க, நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவினுடைய சித்தம் நம்ம ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக நீங்க ஜெபம் செய்யறீங்க, அது மட்டுமல்ல விசுவாசத்தை வைக்கிறீங்க. ஹல்லேலூயா.
பாருங்க, 3 காரியங்கள். ஒன்று, அறிந்து கொள்ளணும் கர்த்தருடைய திட்டம் சித்தம் என்ன. ஏன்னா நாம் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான். அவருடைய தழும்புகளால் நீங்க என்ன செய்றீங்க, குணமாகி விட்டீர்கள். 2வது, அதற்காக ஜெபிக்கிறீங்க. 3வது, விசுவாசம் வைக்கிறீங்க. அந்த விசுவாசத்தின்படியாக கர்த்தர் உங்களுக்கு சுகத்தையும் பலனை ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். கல்வாரி சிலுவை சிந்திய ரத்தத்தின் மூலமாய் தேவன் நமக்கு பரிபூர்ண சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென்.